தாத்தா எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க எல்லாரையும்? இருமினா மாமா சொல்லுவாங்க, என்ன அவசரம்? இங்க பாருங்க, சொல்லுங்க தாத்தா. நம்ம குட்டி பொண்ணு சுவாதிக்கு இப்ப 8 மாசம் ஆயிடுச்சு. மொட்டை எடுக்க போனோம்ல. ஆமா ஆமா, எல்லாரும் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போயிட்டு பாப்பாக்கு மொட்டை எடுத்துட்டு அப்படியே காது குத்திட்டு வந்துடலாம். என்னடா உன் முகம் ஒரு மாதிரி சோர்ந்து போச்சு? சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். இல்லப்பா, பாப்பாக்கு இன்னும் தலை சாஃப்டா தான் இருக்கு, காது அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நீங்க என்னடானா மொட்டை போட்டு காது குத்தணுங்கிறீங்க? அவ அழுவாள்ல. இந்த பாருப்பா, நம்ம வீட்டுல எல்லாருக்குமே 6 மாசம் ஆனா மொட்டை போட்டு காது குத்திடுவோம். ஆனா என்ன நேரமோ தெரியல, நேரமே கிடைக்கலன்ட்டீங்க. இப்ப 8 மாசம் முடிய போகுது, இன்னும் அவர் நடக்கவே ஆரம்பிச்சிருவா. கோயில் போய் மொட்டை போட்டு காது குத்தி கொலுசு எல்லாம் போட வேண்டாமா? அதெல்லாம் புரியுதுமா, ஆனா அவளுக்கு வலிக்கும்ல. பாருங்க, எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம் சொல்றவரு பொண்ணு வந்தோன்னு எப்படி பயப்படுறாரு. இந்த பாருங்க, எப்படி வளர்த்தாலும் என்னைக்கு நாள இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போறவ. என்ன, இன்னொரு வீட்டுக்கு போய் என் பொண்ணு வாழ போவாளா? ஒரு நாளும் நடக்காது. என் பொண்ணை கட்டிக்க போறவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா தான் வரணும். என் பொண்ணை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். என்னப்பா பேசுற? நம்ம வீட்டுக்கு 2 மருமக்கு மாதிரி நம்ம வீட்டுல வந்து இருக்கலையா? அதே மாதிரி உன் பொண்ணு ஒரு நாள் இந்த வீட்டோட போய் தானே பாக்கணும். இல்லப்பா, தங்கச்சி விஷயத்திலேயே நான் இதைத்தான் சொன்னேன். நீங்க தான் கேட்கல. நல்ல மாப்பிள்ளையா இருக்காருன்னு அவர் கட்டி கொடுத்துறீங்க. என் பொண்ணு விஷயத்துல நான் தான் முடிவு பண்ணுவேன். கண்டிப்பா வீட்டோட மாப்பிள்ளை தான் பாப்பேன். கிருஷ்ணா, கவலைப்படாதப்பா. பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும், பெத்தவங்களை பிரிஞ்சுதான் ஆகணும்னு. மனசளவுலயும் உடம்பளவுலயும் தயாராயிருவாங்கப்பா. நீ கவலைப்படாத. சரி, அப்ப வர வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துடலாமா? மாமா, சம்மந்தி வீட்டுக்கு சொல்லணும்ல. மாப்பிள்ளை தானே தாய் மாமன், அவர் தானே எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு இப்பதான் போனை போட்டேன். ஆனா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லல. வீட்டுக்கு வாங்க பேசணும்னு சொல்லியிருக்கேன். அநேகமா இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க, இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டீங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அத்தை. என்ன நம்ம பேசுறோம், சமந்தரி பதிலே பேச மாட்டேங்க. அவ வலிமை எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கோமா. அதான் பேத்திக்கு 8 மாசம் ஆயிட்டு மொட்டை போட்டுருவோமேனு பார்த்தோம். எப்ப தாத்தா? மர்மோனே, அது வர வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? வெள்ளிக்கிழமையா? சரிங்க மாமா. அண்ணே வாண்ணே. என்னண்ணே எங்ககிட்ட பேசவே இல்ல? இப்பதானே வந்திருக்கேன், இதோ வரேன், தாத்தாட்ட பேசிட்டு வரேன். நம்ம எவ்வளவு பாசம் கட்டினாலும் அவங்க அண்ணனை பார்த்தாதான் உருகுறா. என்ன சித்தப்பா, தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டு கூப்பிட்டு சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடியே சொல்லல. நான் யார்கிட்டயுமே சொல்லல வள்ளியுமே. இப்பதான் இன்னைக்கு காலைல தான் நானும் இவனு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அப்ப எல்லார்ட்டையும் சொல்லலான்னு உங்களுக்கு போன பார்த்து சொல்லிட்டு தான் இப்பதான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றோம். நாள்லாம் குறிக்கல. உங்களுக்கு இந்த நாள் தோதப்படலைன்னா நம்ம வேணா வேற நாள் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமைனா பரவாயில்ல மாமா. ஓரளவுக்கு வெள்ளிக்கிழமை டைம் ஆனா கூட சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கலாம். வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கலாம். சித்தப்பா, பேத்திக்கு நாங்க நகை போடணும்ல. கண்டிப்பா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செய்யுங்க. ஏன்டி மூத்தவள, நீ ஆதி கூட்டிட்டு வந்துரு. சாயங்காலம் கடைக்கு போவோம். அங்க வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ, என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க. பின்ன எடுத்ததுக்கு அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கல சொல்லி கடைக்கு அலைய முடியாது. இருக்கிறது 2 நாள் தான் இருக்கு. ஆமா பாப்பா, நீங்க 2 பேரும் இன்னைக்கே வந்துருங்க, எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்படியே குட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல. சரிம்மா, நாங்க சாயங்காலம் வந்துடுறோம். நான் ஆதி கூட்டிட்டு வரேன். இல்லம்மா, என்னால முடியாது. கொஞ்ச நேரம் என்ன விட்டு இருக்க மாட்டா. இன்னும் ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நகண்டாலும் அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு வெளியில வாங்குற அந்த பால்லாம் கூட அத்தை கொடுத்து பார்த்தாங்க, ஒன்னும் செட் ஆகல. அந்த பால் குடிக்கிறப்ப சூடு பிடிக்கும் போல, சூசு போயிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. அதனால என்னால அவளை விட்டுட்டு வர முடியாதுமா. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், அக்கா வேணா கூட்டிட்டு போங்க. அக்கா, அண்ணி, அவங்க அப்புறம் அம்மா, நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வாங்க. சரிடி, நீ வரலன்னு பேத்திக்கு எந்த மாதிரி எடுக்கணும்? வயிறூரியோ முத்து இந்த மாதிரி இது எதோ சொல்றாங்களே, கோமேதகம், அந்த மாதிரி எதுல வாங்கணும் அண்ணன் சொல்லிடு. அம்மா, அதெல்லாம் வேணாமா, சிம்பிளா எடுத்தா போதும். என்ன பேசுற நீ? நம்ம என்ன முந்தி மாதிரி கஷ்டப்பட்டோமா? உங்க அண்ணன் இப்ப நல்லா இருக்கான். உங்களை மாதிரி அவனும் இப்ப பிசினஸ் பண்றான். உனக்கு என்ன வேணுமோ தயக்கப்படாம அண்ணன் கிட்ட கேளு. நீ என்ன கேட்டாலும் அண்ணன் வாங்கி தருவான். இந்த பாருங்க, நீங்க கோயிலுக்கு வந்தா போதும், வேற எதுவும் வாங்கிட்டு வர வேணாம். என்னங்க எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எடுத்து கொடுக்கலன்னா ஒன்னத்துக்கு ஆகாதவங்க வக்கல்லாதவங்கிறீங்க, எடுத்து கொடுத்தா வேண்டாங்கிறீங்க. நீங்க சொல்றத நாங்க செய்யணுமோ? என் தங்கச்சிக்கு நகை கொடுக்கும்போது வேணான்னு திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனா என் மருமகளுக்கு போடுறது என்னோட உரிமை. யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. விடுடா, இவங்க குடும்பத்துக்கு இதே பழக்கம், கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது. ஏமாப்பிள, எந்த குடும்பத்திலேயாவது தாய் மாமா சீர் வேண்டான்னு சொல்லுவாங்களா? சமந்தி, நீங்க கோவப்படாதீங்க, நான் சொல்றேன் இவங்கிட்ட. கிருஷ்ணா, கொஞ்சம் அமைதியா இருப்பா, யோசிச்சு பேசு. அவரு தாய் மாமன், இன்னொரு முறைக்கு அத்தை புருஷன், 2 முறை இருக்கு. அவங்க செய்யாம வேற யார் செய்வா? அமைதியா இரு. இன்னைக்கு தாய் மாமன் முறை வைக்கிறாங்க, நாளைக்கு அவ வயசுக்கு வந்தா முத்து வீட்டுல இருந்தா முறை சீரு எல்லாம் வரணும். அன்னைக்கு வேண்டாம் நம்ம சொல்ல முடியுமா? இல்லம்மா, என் பொண்ணுக்கு சிம்பிளா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. சும்மா தாம்பும்னு ஊருக்கு காட்டுறேன்னு ஒண்ணு செய்ய வேணாம். என்ன சம்பந்தி, பேசி வச்சு அவமானப்படுத்துறீங்களா? முதல்ல ஒண்ணு இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்துட்டோன்னு உள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்போ என் பையன் உங்களை ஒக்க நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆயிட்டான். இப்பவும் செய்ய விடாம தடுத்தா என்ன அர்த்தம்? உங்க மகனுக்கு நாங்க கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை, நாங்க நல்லா இருந்தாலும் பிரச்சனையா? இங்க பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை நடத்தணும். எல்லாரும் பேசி நல்ல விதமா எப்படி நடத்துறதுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஆளுக்கு பேசிக்கிட்டே போனா பிரச்சனை தான் வரும். முன்னாடியே சண்டை போட்டு புருஷன் முன்னாடி 1 வாரம் 10 நாள் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட வேண்டாம். ஆமா, யாரு கண்டுபிடிச்சோ நம்ம வீட்டுல எப்ப பாரு இப்ப பிரச்சனையா தான் இருக்கு.
வர்ற பிரச்சனையே சமாளிக்க முடியல. இதுல நம்ம பேசி புது பிரச்சனையை வேற உருவாக்க வேண்டாம். நம்ம குடும்பத்தோட வாரிசு காது குத்து மொட்டை அடிக்கிறதுன்னு முதல்ல ஃபங்க்ஷன் நடத்த போறோம். எதுக்கு தேவையில்லாம? இதோ பாருடி, என் பொண்ணுக்கு யாரும் காஸ்ட்லியா பண்ணி எதையும் நிரூபிக்க வேண்டாம். அவங்க என்ன முறையோ அதை மட்டும் செய்ய சொல்லு. ஏங்க ப்ளீஸ்ங்க. கிருஷ்ணா, எனக்கு என்னமோ அவங்க செய்யட்டுமே தான் தோணுது. உனக்கு எப்படி பொண்ணும் அந்த மாதிரி அவருக்கும் மருமக தானே. அவருக்கு இல்லாத உரிமை யாருக்கு? அவங்களுக்கும் வீட்டுக்கு வாரிசு. ஏதாவது செய்யணும்னு நினைச்சா செய்யட்டுமே. நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தி வாங்கினதான் தப்பு. அவங்களே ஆசைப்பட்டு பண்ணும்போது அதை தடுக்கிறதும் தப்பு தானே. அதுக்கு இல்லன்னு ஆதியையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ முகமே வாடி போச்சு. சொன்னா கேளு. சரிண்ணே, உங்க விருப்பம் போல செய்யுங்க. சரி சுப்லட்சுமி, சமதாரியும் அவளே கூட்டிட்டு போய் சாப்பிட வை. இல்ல சித்தப்பா, வருமா நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். வள்ளிம, நீங்களும் மாப்பிளையும் சாப்பிட்டு போங்க. சொன்ன கேளுங்க. இல்லண்ணே, இருக்கட்டும். நிஜமாவே வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தோம். அது நீங்க என்னன்னு வேற விவரமா சொல்லலையா? என்னவோ ஏதோ அவசரமா வந்துட்டோம். இருக்கட்டும், நம்ம வீடு தானே. முத்து எப்படி இருக்காமா? நல்லா இருக்கா மாமா? என்னன்னு தெரியல, 2 நாளா ஒரே தலை வலினா. நானும் ஆவி பிடிக்க சொன்னேன், சுக்கு தண்ணி எல்லாம் வச்சு கொடுத்தேன். ஆனா சரியாவல. சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். என்னாச்சு அவளுக்கு? மழை தண்ணி காலம் வந்து மழையில் நனைஞ்சிருப்பா. இல்ல மைனி, மழையில நனையல. என்னன்னு தெரியல, உடம்பு முடியல போல. படுக்கவே மாட்டா. 2 நாளா படுத்தே தான் கிடக்கா. நாங்க இங்க வாரன்னு கூட சொல்லல. எட்டி பார்த்தனா தூங்கிக்கிட்டு இருந்தா. சரி எதுக்கு எழுப்பிக்கிட்டு நம்ம ஒரு வந்து பாத்துட்டு போயிருவோம்ட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு உடனே போறீங்களே? அவ தூங்கிட்டு தானே இருப்பா. நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்லத்த, அவ தூங்கிட்டு இருக்கா. நாங்க வெளியே கதவு போட்டிருக்கோம். திடீர்னு எந்திரிச்சா பயந்துருவா. என்னடா யாரையும் காணோம், வெளியே வர கதவு போட்டிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. நாங்க போயிட்டு வரோம், இன்னொரு நாள் வரோம். மாப்பிள்ள, மழையில நனைஞ்ச மட்டும் அவளுக்கு தலைவலி வரும். திடீர்னு தலைவலி வந்திருக்குன்னா என்னன்னு தெரியலையே. நான் ஒரு வீட்டுக்கு வரட்டுமா? இதோ பாருங்க, என் பொண்டாட்டியை பாத்துக்க எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். அதுவும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். புரியும் நினைக்கிறேன். சும்மா காரணம் இல்லாம என்கிட்ட வந்து பேசுறவள எல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமா, கிளம்பலாமா? போவேண்டா வா. ஏண்டி, நிஜமாவே இப்பதான் உன் மகளுக்கு முடி எடுக்கணும்னு வீட்டுல சொல்றாங்களா? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாங்க தானே? இல்லம்மா, எங்களுக்குமே தெரியாது. நீ வேணா அக்காட்ட கேளு. இப்பதான் தாத்தா சொன்னாங்க. உங்க 2 பேருக்கு வேணா தெரியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்திருப்பாங்க. முடிவெடுத்திருக்காமல அவளை வேற நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள இன்னும் பழச மறக்கலையாடி. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாவ. சரி, அவியம்மாவும் பேசினா, நானும் பேசினேன். அவி 4 உடம்பு பேசினவ, நான் 4 உடம்பு பேசினேன். அது எப்ப உள்ளது? எத்தனை வருஷத்துக்கு முன்னால உள்ளது? அதெல்லாம் ஏன் வச்சுக்கிட்டு அண்ணனை நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாங்க. கொஞ்சமாட்டு மாப்பிள்ள தங்கச்சி புருஷன் புருஷன் மதிக்காரா? சரிம்மா, விடுமா. அப்ப நம்ம அண்ணன் வழி தப்பு இருக்கு. அண்ணன் எதையும் விசாரிக்காம அதுக்கு எத்தனை வருஷம் தான் புருஷன் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாரு? இது தாய் மாமா முறை. உங்க அண்ணனுக்கு தான் எல்லா உரிமையும். இதை கூட செய்ய வேணாங்கிறாரு. எப்படி நாளைக்கு முத்து குழந்தை வந்ததுன்னா உன் புருஷனும் மீனா புருஷனும் ஒன்னும் செய்ய மாட்டாங்களோ? நாங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்படி வலிக்கும்? அவருக்கு வந்தாதான் வலி தெரியும். மா, சத்தமா பேசாதம்மா. அவங்களை கேட்டுற போது. பயமாடி, பயமா? உன்னை எதுவும் சொல்லுவாங்களோ? உன்னை ஏதாவது சொன்னா எனக்கு போன் போடு. இவங்க மகா அங்கதான் இருக்கா. ஆமா, மெதுவா பேசுங்கம்மா. இங்க யாரும் அப்படி நடந்துக்கிறது இல்ல. என்னத்த மெதுவா பேச? ஒண்ணு வேண்டாங்கிறாரு. நாங்க என்ன ஒண்ணு இல்லாதவங்க எங்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? உங்க அண்ணனும் இப்ப நல்லா சம்பாதிக்கிறான். அவருக்கு ஈக்குவலா இருக்கிறான். உங்க அண்ணனாலையும் எல்லாம் செய்ய முடியும். சரிம்மா, விடுமா. என்னத்த விடு? ஒரு தடவை சொல்லு. எதையாவது இந்த வீட்டுல மரியாதையா நடத்துறீங்களாடி? என்ன வந்தாலும் பிரச்சனை, எது வந்தாலும் பிரச்சனை. ஏதாவது சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்க 2 பேரும் கட்டி கொடுத்து இங்க வீட்டுக்கு வந்து அவமானப்படுறதே எங்க பொழப்பா போச்சு. என்னடி அம்மா, நீங்க 2 பேரும் கட்டி கொடுத்த மாதிரி அவங்க பொண்ணு நம்ம வீட்டுல தான் வாழ்றா. நான் யோசிக்கிறேன்ல, நம்ம வார்த்தை விட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை வீணா போயிடும். கொஞ்சமாட்டி இவங்க யோசிக்காங்களா? உன் மாப்பிள்ள பௌச காட்டுறாரு. சரி இருக்கட்டும், உங்க அண்ணன் மாப்பிள்ள தானே. அப்ப அவனும் கெத்தா இருக்கணும்ல, அவனுக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும்ல. நீ சொல்றமா, நான் என்ன பேச முடியும்? நான் உனக்கு பேசுறதா இல்ல அவங்களுக்கு பேசுறதா? நீ என்னைக்கு ஓம கட்டான் தான். நீ எங்களுக்கும் பேச வேண்டாம், அவளுக்கும் பேச வேண்டாம். யார் தப்பு பண்றாங்களோ அவங்க பக்கம் தப்புன்னு சொல்லு. அப்பதான் குடும்பம் உருப்படும். எப்ப பார்த்தாலும் குண்டி இல்லாத காலைய மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது. விடுமா, யார் மேலேயும் கவத்து தங்கச்சி மேலே காட்டிக்கிட்டு இருக்க. அவளே பாவம். பாப்பா என்ன பண்றா? அவ தூங்குறானே. வரியானே, வந்து பாத்துட்டு போறியா? எதுக்கு? மாமியாக்காரி நிக்க, சொந்த மச்சனை நிக்கா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசி முடிச்சோன்னே உன் மாப்பிள்ளை எட்டி கூட பார்க்காம ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாவே. அந்த மூஞ்சில் தானே மறுபடியும் முடிக்கணும். போதும். இந்த வீட்டுல வந்து ஒரு 3 மாசம் பார்த்ததும் போதும். உன் மாமியாவோட சுயரூபத்தை, இந்த வீட்டுல ஒரு சுயரூபத்தை எல்லாத்தையும் பார்த்ததும் போதும். நான் என்னமா பண்ணுவேன்? ஆமா, எப்ப பாரு அழுதுரு. பேசுறதுக்கு முன்னாடியே அழுது முடிச்சிரு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நேரம் பேசும்போது வாய் மூடிக்கிட்டு தானே இருந்த. ஆமா, உன் பேச்சு விடு. நீ தங்கச்சி படுத்திட்டாத. ஆதிமா, பாப்பா தூங்குறல்ல, நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து பாக்குறோம். இப்ப உண்மையாவே நேரம் இல்லம்மா. அம்மா சொன்னாங்கல்ல, முத்து படுத்திருக்கா, கொஞ்சம் அவளுக்கு உடம்பு முடியல. எழுப்பி எப்படி சொல்லு அப்படியே எனக்கு கதவு பூட்டிட்டு வந்துட்டு பாத்துக்கோ. திடீர்னு எந்திரிச்சாலும் வச்சுக்கோ, பயந்து பெருவல்ல. கதவு பூட்டிட்டு எங்க போனாங்க, யாருக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதான் அவசரமா போறோம். சரி, கோயில பாப்போன்னு. சரிண்ணே. உனக்கு எவ்வளவு கோவமானே? இல்லடா, ஓமல என்ன கோவம்? நீ என்ன பண்ண? சரி, போயிட்டு வரோனே. சரிண்ணே. என்ன கற்பகம், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து அங்கட்டாம் போற இங்கட்டாம் போற. என்ன ஆச்சு உனக்கு? ஏக்கா, என் மவனை காணும்க்கா. காலையில இருந்து சோறு சாப்பிடல. இன்னும் வீட்டுக்கு வரையும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. அது சரி, அவனும் சொல்லிட்டு போறதில்ல, நீயும் அவனை தேடாம இருக்கிறது இல்ல. எங்க போனானோ ஊரா சுத்த. 4-5 பயலுவ வந்தானுங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து போயிருப்பான். ஏன் கற்பகம், உன் மாவன் வேலைக்கு போறானா போகலையா? ஏதோ லீவுன்னு சொன்னாங்கக்கா. இன்னும் ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான்.
சரி இங்கிட்டாவது ஏதாவது வேலைக்கு போலாம்லான்னு கேட்டேன். ஏமா லீவு, நான் திரும்ப போகணும்னு சொன்னான். எத்தனை நாளா லீவு? இந்த உன் மாவன் பின்னாடி வந்துட்டான். சட்டைய பாரு சட்டைய. ஏண்டா காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போக மாட்டேன். எங்க போன? பயலு விழல் பார்க்க போயிருந்தேம்மா. அதுக்கு சாப்பிடாம பட்னியா போவியா? வா அம்மா சாப்பிட வச்சு தரேன். இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். என்ன பாசம். ஏண்டா எங்க போய் சுத்திக்கிட்டு வர? உங்க ஆத்தாக்காரி காலையில இருந்து ரோடோடா சுத்திக்கிட்டு இருக்கா, மாவனை காணோன்னு. இல்ல பாட்டி, இந்த கூட படிச்ச பயலுவ வந்திருந்தாங்க, அவங்க கூட தான் போனேன். என்னது பாட்டியா? பெரியமனு கூப்பிட அன்னைக்கே சொல்லிருக்கோம்ல பாட்டி கேட்டிட்டு. உங்க அம்மையோட நான் 4-5 வயசு மூத்தவளா இருப்பேன். அப்படியாம்மா? கிளவி 4-5 வயசு தான் உன்னோட மூத்தவீலா? அப்போ உனக்கு வயசாயிட்டாமா? பேசாம இருமல, ஏன் இப்படி பண்ற? ஒழுங்கா பொறுப்பா படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருந்திருக்கலாம். ஏன் பெரியமா, உங்க பையன் கூட தான் படிச்சான், பெரிய வேலைக்கு போயிட்டானா? இப்ப பாப்பா வர படிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை, நான் படிக்கலப்பா. ஏண்டா நீ படிக்காததுல எங்கடா நல்ல நேரம் வந்தது? ஆமா பெரியமா, நீங்க உங்க மாவனையும் அவளையும் படிக்க வைக்க ஊருக்குள்ள எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க. இன்னும் உங்க பையன் வேலைக்கு போயில அதெல்லாம் அடைக்கணும். ஆனா எங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க, இப்பமே எனக்கு எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி எங்க அம்மா கொடுத்துருக்கேன்னு. மாசம் மாசம் பல்கா ஒரு அமௌண்ட் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கற்பகம், என்கிட்ட சொல்லவே இல்ல. இவன் வேற சும்மா இல்லாம கிளவிட்டு சொல்லிட்டானே. இவ வீடு விடா சொல்லுவா, கதவை பூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு, பக்கு பக்குன்னுல இருக்கும். வீட்டுக்குள்ள திருட புகுந்துட்டு என்ன செய்ய? ஏக்கா இவன் சும்மா சொல்லுதான், அனுப்புறது வயிற்றுக்குமே பத்த மாட்டுக்கு. இல்ல எங்க சேர்த்து வைக்க? உன் மவன் என்னடானா நான் பல்கா அனுப்புறேன்னா, நீ என்னடானா வாய்க்கு வயிற்றுக்கும் சரியா போச்சுங்க. அவன் சின்ன பையன்க்கா, அவனுக்கு என்ன தெரியும்? என்ன வரவு என்ன செலவு ஏதாவது தெரியுமா? பைசா அனுப்பியிருக்கான், அம்மா கோட்டை கட்டி வச்சிருப்பான்னு நினைச்சிருப்பான். ஏதோ கடன் இல்லாம வாழ்ந்தோம், அவ்வளவுதான். உங்க பையன் நாளைக்கு வேலைக்கு போனா லட்ச லட்சமா சம்பாதிப்பான். இவனால அது முடியுமா? ஆமா சரியா சொல்லுதே. என் மகன் எப்படி வேலைக்கு சேர்ந்தோம்னா மாசம் 1 லட்சம் 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. அவளை படிச்சிருக்கான் பாத்தியா, பிஏ படிச்சிருக்கான். இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் டாக்டர். இந்த அம்மா என்னன்னா மவன் பிஏ படிச்சதையே பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா பெரியமா, அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சம்பளத்தெல்லாம் வாங்கி கடன் எல்லாம் அடைச்சிருங்க. ஒரே மாசம் தான் 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்கல்ல, வாங்கி அப்படியே அடைச்சிட வேண்டியதான். ஏமா அண்ணன் போன் போட்டுருக்குமா? போன் போட்டுக்கான முதல்ல கொடு. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஐயா மாணிக்கம், நல்லா இருக்கியா? ஐயா சாப்பிட்டியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா குறைச்ச? நான் நல்லா இருக்கேன். என்னையா 2 நாளா போனே போடல? அம்மா இந்த போனை கையில வச்சுக்கிட்டே சுத்துனேன். உன் தங்கச்சிட்ட போடேன்னு. அண்ணன் வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப பண்ணாண்டா அண்ணன் வேலை கிடைச்சதுன்னா அண்ணனே கூப்பிடுவான்னு சொல்லிவிட்டா. சித்தி பாருங்களேன், எங்க அம்மா இன்னும் 4 மணி நேரம் பேசுவாங்க. 4 மணி நேரம் பேசினாலும் 4 தடவை கேட்பாங்க சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. இந்த வீட்ல இருக்கிற காலையில என்கிட்ட கேட்கவே இல்லை சாப்பிட்டியான்னு. ஏட்டி அவன் தூரமா இருக்காம்ல, அந்த பாசம். நீ கண்ணு முன்னாடி இருக்கலாமா? அதுக்கு தூரமா இருக்க பிள்ளைகிட்ட சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்கணும். பக்கத்துல இருக்க பிள்ளைக்கு சோறு கொடுக்க கூடாதா சித்தி? நீங்களும் எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க. ஆம்பளை பிள்ளைனா ஒண்ணு, பொம்பளை பிள்ளைனா ஒண்ணு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுமா, எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதாம்மா. சும்மா சொல்லாதீங்க சித்தி. ஏட்டி பேசாம இது கேட்க மாட்டேங்குது. சொல்லியா? எங்க அண்ணனை தான் எங்க அம்மா 10 மாசம் சுமந்துச்சு. என்னைய 3-4 மாசத்துல இறக்கிருக்கு உங்களுக்கு. 2 நாளைக்கு முன்னால சொன்னனே. ஆமாயா, வாட்ஸ்அப்ல இந்த போட்டோவை அனுப்பி வைக்க சொன்னா அது உனக்கு வந்து சேர்ந்துட்டா? அப்படியா, உடனே வந்துருமா? சரி சரிப்பா. என்னையா அப்படி சொல்லுத? இந்த பாருமா, இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, கையில சம்பளம் கூட வாங்கல. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணினா எப்படிமா? இப்பெல்லாம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. ஊருக்குள்ள கடன் வேற நிறைய இருக்கு. சம்பளமே 20,000 தாம்மா. அதுவும் ரூமு வாடகை சாப்பாடு செலவுன்னு எனக்கே 5,000 ரூபாய்க்கு மேல ஆகும் போல இருக்கு. வீட்டுக்கு 10-12 ரூபா தான் அனுப்ப முடியும். என்னையா எடுத்தவன 1.5 லட்சம் சம்பளமா? இல்லம்மா, மொத்த சம்பளமே 20,000 தான். இல்லையா, நீ வாங்கி செலவு பாரு. முதல்ல நீ சாப்பிடு, நல்ல இடத்துல ரூம் பாரு, தங்கு. ஆமா ஆமா சேர்த்து வச்சு கொண்டு வந்தா போதும். சரியா சரி சரியா, அப்ப அம்மா பார்த்து முடிவு பண்ணிக்கிடவா? இந்த பாருமா, என் கல்யாண விஷயத்துல நீ எதுவும் தலையிடாத. என்னப்பா, எனக்கு பொண்ணு பிடிச்சா போதுமா? சரிப்பா சரி சரி. ஏமா நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோ, என் மண்டையில ஏதாவது தூக்கி போட்டுருவேன். சரிப்பா சரிப்பா சரிப்பா, தலை இருக்கும்போது வாழ அடக்கூடாது, அதானே? சரிப்பா சரி, ரொம்ப சந்தோஷம். சரிப்பா. ஏமா நீ என்கிட்ட பேசுறியா இல்ல வேற யார்ட்டையும் பேசுறியா? நான் ஏதோ சொல்றேன், நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சரியா, நான் எல்லாம் முடிச்சிட்டு இந்த வாட்ஸ்அப்ல அவளை போட்டு விட சொல்றேன், நீ வந்துரு. சரியா ஏடி, இதை ஆஃப் பண்ணி வச்சிரு. அண்ணா வச்சிட்டானாமா? என்ன லட்சுமி அக்கா, நம்ம பேசுற மாதிரி தம்பிக்கு வேலை கிடைச்சிட்டா? ஆமா கற்பகம், நான் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமா. யாரு கொடுத்து வச்சிருக்கோம்? அதான் அன்னைக்கு புரோக்கர் உங்ககிட்ட வந்தாருல, இங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை நல்ல பண்ண பார்த்து சொல்லுதேனாரு. அதான் ஒரு பண்ணு பாத்துருக்காரா, அன்னைக்கு போட்டோ கொடுத்துட்டு போனாரு. அக்கா அந்த புரோக்கரை ரொம்ப நம்பாத, நல்லா விசாரிச்சுக்கோ. நானே முதல்ல அவரை நம்பிதான் பொறுப்பை விட்டேன். மறுபடியும் மத்தவங்க சொல்றதை பார்த்துதான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. அவர் சொன்னாலும் நம்ம ஒரே விசாரிக்காமையா இருப்போம், அதை நான் விசாரிச்சுக்கிறதே. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். அப்ப சீக்கிரம் கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். ஆமாட்டி, ஆமா சீக்கிரமா கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். நீ சிவாக்கு பொண்ணு பாத்திருக்கியா?
அக்கம் பக்கத்துல சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பாப்போம், நல்ல பொண்ணா அமையட்டும். இவனுக்கும் நிரந்தர வருமானம் இல்ல பத்தியாக்கா. சம்பளம் வருது, அப்பப்ப இந்த காட்டுல உழுவுற நேரம், பெரிய பெரிய பில்டிங் கட்டுற நேரம் தான் வருது. அதான் கூட 2 வண்டி வாங்கி விட்டோம்னா வாடகைக்கு நம்ம ஊர்லயே இருன்னு சொன்னேன். ஏன்னா ஊர்ல தான் இவன் வச்சிருக்க வண்டிக்கு தினம் வேலை இருக்கு. டவுன் சைட்ல தினம் இருக்க மாட்டேங்குது, அலைச்சலாவும் இருக்கு. வாங்குற சம்பளம் செலவுக்கே சரியா போயிருது. சொல்லியிருக்கேன், சரி சரின்னு இருக்கான். பாப்போம். ஏமா போன்ல அண்ணன் ஏதோ உங்ககிட்ட சத்தம் போட்ட மாதிரி இருந்தது. அது ஒண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாங்க. பொண்ணை பாத்துட்டு சொல்லுனா பாக்கவே மாட்டானா. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதாமான்னு சொல்லுதான். இந்த காலத்து பிள்ளைகள் எப்படி இருக்கு, இவன் எப்படி இருக்கான். கொடுத்து வச்சவங்கக்கா நீங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை கூட்டு வந்துட்டு இதான் உன் மருமவான்னு சொல்லுது. ஆனா உங்க பையன் மருமகளை கூட உங்களையே பார்க்க சொல்லியிருக்கான். சரி பெரியமா, நீங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்படியே எனக்கும் பொண்ணு பாருங்க. ஏண்டா உங்க அம்மா தான் உனக்கு பாத்துக்கிட்டு இருக்காளே, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? சரிக்கா, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோனே. சரி, போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு மாசம் வந்தாளா இன்னைக்கு? இல்லக்கா, வரலையே. ஏன் இல்ல, 2 நாளைக்கு முன்னால வந்தா. கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன். பேச்சு பழக்க வழக்கம் சரியில்லையே. வயசு அவ திருந்துவவே, அவ ஒரு விதமா தான் பேசுதா. சமந்தி மக்கள் 2 பேர் இருக்கா இல்லாம, அந்த பேர் என்ன, மீனா ஆதி, அந்த 2 பேரையும் காங்க விட மாட்டேக்கா. சின்ன பிள்ளைல பாவம், இப்பதான் குழந்தை பெற்றிருக்கா. அந்த பிள்ளைய பத்தி அந்த பேச்சு பேசுதா. அதான் நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன். அது என் மேல கோவமா 2 நாளா வீட்டுக்கு வரவே இல்லை. இங்கேயே கிடப்பா. இப்ப மாமன் அந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டான் பத்தியா. வீட்லயே இருக்க மாட்டா, இங்கேயே கிடப்பா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, வரவே இல்லை. ஆமாக்கா, மாசானக்கா கொஞ்சம் அப்படித்தான். மனசுல இருக்கிறது எதையும் மறைக்க தெரியாது, படபடன்னு பேசிடுவாவே. ஆனா மறுநேரம் சரியா போயிரும். என்னமோ இவ்வளவு நாள் ஆயிட்டு இன்னும் சரியா ஆகல. மரும வேற வேலை பார்க்கலாம்ல. வேலை பார்த்தாலாம், இப்ப ஒரு வேலையும் பார்க்கலையாம், வீட்டுலதான் இருக்காளாம். அதான் இவ வழியில பேசுதா. இவ்வளவு நாள் வேலை பார்த்து யாத்தாப்பனை கொடுத்தால, நம்ம வீட்டுக்கு வந்து மட்டும் கையை வீசிட்டு என் மாமன் ஜோதில தின்னுட்டு உட்காந்துருக்கான்னு ஏஸ்தா. லட்சுமிக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த பிள்ளை வேலைக்கு போறேன்னு சொல்லிச்சான். இவ தான் போக வேணான்னு இருக்கா. இவளே போக வேணான்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுல போய் அந்த பிள்ளைய போய் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு இது சரியா படல. என்ன செய்ய, நம்ம ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேல அவ இஷ்டம். இப்ப இருக்க பிள்ளைலாம் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம மக்களை நம்ம பிரிச்சு கூட்டிட்டு போயிருங்க. அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ண? மாசானா ஆதி பிள்ளைய பார்க்க போனோம்னா போறப்ப நானும் போறேன். நீங்க வரீங்களாக்கா? அவங்க மாமியா வீட்டுல நம்மள யாரையுமே தெரியாதே கற்பகம். என்னக்கா இப்படி சொல்லுதிய? அவ மாமியா வீட்டுல நம்மள யாருக்கும் தெரியாது. ஆனா வள்ளிமக்கா இருக்காவல்ல, வள்ளிமக்கா பேத்தி தானே. வள்ளிமக்கா தெருவுல பிறந்து வளர்ந்து எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பழகி இருக்கும். நம்ம போகலைன்னா வள்ளிமை ஏதாவது நினைப்பல்ல. எனக்கு தெரிஞ்சு குழந்தை பிறந்தே 7-8 மாசம் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போவ? நான் மாசனக்காட்ட சொல்லியிருக்கேன். மாசனக்கா பார்க்க போகணும்னு. அவ போகும்போது நம்ம சேர்ந்தாப்புல போயிட்டு வந்துருவோம். ஒத்தியில போனா ஒரு மாதிரி இருக்கும், பழகாத இடம் பத்திலா. இந்த மாசானம் போறா, ஒன்னையும் கூட்டிட்டு போறா. அவ பேசுதானே, அவ பேசுறதே நம்புற பத்தியா. இந்த ஊர்லயே மாசானம் பேச்ச நம்புற ஆளு நீயாதான் இருப்ப. இவெல்லாம் போக மாட்டா, நம்மள கூட்டிட்டு போக மாட்டா. லட்சுமி அக்கா, அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? நம்மளே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆனா அவங்க மாமியா விட்டு ஆள்க எப்படின்னு தெரியலையே. ரொம்ப பெரிய பணக்காரங்க நாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, ஜவுளி கடை, பெரிய பெரிய இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க அவள அது நிறைய இருக்காம்ல. பெரிய ஆளாம். நம்ம போனோம்னா வீட்டுக்குள்ள விடுவாங்களோ இல்லையோ. தங்கமான கோணம் சக்கரவர்த்தி சொல்லுவல, அந்த குடும்பம் தான். நம்ம யாரு எவரு தெரியறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவாவே. நல்லா கவனிப்பாவே. அதுக்கப்புறம் தான் யாருன்னே கேட்பாவே. இந்த பள்ளிக்கூட புக்ல எல்லாம் படிச்சிருக்கோம் பாத்தியா, விருந்தோம்பல்னு. அதெல்லாம் அந்த வீட்டுல தான் கத்துக்கிடணும். வீட்டுக்கு யாரு போனாலும் சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டாவே. அப்ப எவ்வளவு பாசமா இருப்பாவன்னு பாத்துக்கோ. நம்மள வற்புறுத்தி சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்பாவே. நல்ல குணம். நம்ம பாப்போம், ஒரு வாரம் பாப்போம். மாசான போறேன் வாரிலான்னு கேட்டாவன போவோம். இல்ல வள்ளிமைக்கு ஒரு நாள் போன் போட்டு வீட்டு அட்ரஸ் சொல்லு, இல்ல வாரியான்னு கேட்போம். நம்ம வாரோன்னா வள்ளிமை உடனே கிளம்பி வந்துருவா. நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பார்த்துட்டு வந்துருவோம். இவ மாசானம் கூட தான் போகணும்னு என்ன இருக்கு? இவளுக்கு அவளை கண்டாலே பிடிக்கல. இவ கூட போனா நம்மளையும் முறைப்பாவளே என்னமோ. அம்மா, சக்கரவர்த்தினா நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாப்ல சக்கரவர்த்தி ஜுவல்லர்ஸ்னு ஒரு பெரிய நகை கடை இருக்குல்ல, அந்த கடையோட ஓனராமா? ஆமா ஆமா, அவங்களே தான். அவ்வளோ பெரிய பணக்காரங்க வீட்லயா ஆதியக்காவை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆதி மட்டும் இல்ல, வள்ளிமா இருக்கல்ல, அவ 3 பிள்ளைகளையும் அந்த வீட்டுல தான் சம்மந்தம் பண்ணிருக்காவ. மருமக்க மாதிரி நல்ல குணம். நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருப்பாவ. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் மாதிரி ரொம்ப அந்த பகட்டு பெருமை பேசுறது அதெல்லாம் இருக்காது. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தான் அது சக்கரவர்த்தி வீட்டு பிள்ளைகளும் தெரியும். சாதாரணமான ஆளுக்கு போனோம்னு வச்சுக்கோ, தெரியவே தெரியாது. ரொம்ப நம்ம பாரு, இப்பெல்லாம் ஒரு 50 பவுன் வச்சிருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது எவ்வளவு நீட்டிக்கிட்டு மினிக்கிட்டு பாதி கவரிங்க பாதி தங்கம்னு போட்டு போறோம். அந்த வீட்டு பிள்ளைகள் வரவே வராது. காசு இருக்கிறவிய காசு இல்லாதவிய இதை பார்த்தும் பழகாது. பாசக்கார பிள்ளைகள் போகும்போது உடனே கூட்டிட்டு போறோன்னு. சரி சித்தி. வணக்கம் மக்களே. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில ஒரு 9 மணி கிட்ட ஏதாவது ஒரு நீதி கதை, சின்னதா ஒரு கதை போடுதோம் முடிஞ்ச அளவு.
அப்புறம் சாயங்காலம் போல நம்ம அசுரக்காதல் கதை டெய்லி போட ட்ரை பண்றோம். என்ன நிறைய பேர் பாக்குறீங்க, பாக்குறவங்க லைக் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்குற பாராட்டு, அங்கீகாரம், மரியாதை எல்லாமே இந்த லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான். சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம்.